ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நலமுடன் வாழ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உணவுகளுடன் தயிர் சேர்த்து சாப்பிடக்கூடாதான் ஏன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்திய உணவுகளில் தயிர் இல்லாமல் யாருமே சாப்பிட மாட்டார்கள். அது மட்டும் அல்லாமல் தயிர் இல்லாத உணவுகளே இருக்காது. இருப்பினும் சில உணவுகளுடன் இதை இணைப்பது செரிமான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். விட்டமின் சி நிறைந்த பழங்கள், உப்பு நிறைந்த தின்பண்டங்கள், கொழுப்பு நிறைந்த உணவுகள், சர்க்கரை பொருட்கள், தேநீர் அல்லது காஃபி, காரமான உணவுகள், சிட்ரஸ் பழங்கள் ஆகியவற்றுடன் தயிரை இணைப்பதை தவிர்க்கவும். அதன் புரோபயாட்டிக் பண்புகளை பாதுகாக்கவும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் தவிர்ப்பது நல்லது. தயிர் இந்திய உணவு வகைகளில் இருந்து பிரிக்க முடியாத விஷயமாகும். அதனால் ஒவ்வொரு இந்திய உணவும் ஒரு கிண்ணம் தயிர் இல்லாமல் முழுமையடையாது. தயிர் அதன் சக்தி வாய்ந்த ஆரோக்கிய நன்மைகள் மற்றும் புரோபயாட்டிக் பண்புகள், அதனுடைய புரதம், கால்சியம் உள்ளடக்கம் ஆகியவற்றால் அனைவராலுமே விரும்பப்படுகிறது. ஆனால் தயிரின் ஆரோக்கிய நன்மைகளில் தலையிடக்கூடிய மற்றும் செரிமான அசௌகரியத்தை ஏற்படுத்தும் சில செயற்கை உணவுகளும் உள்ளன. அதைத்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஆமாங்க, தயிருடன் இணைவதை தவிர்க்க வேண்டிய 7 விஷயங்கள் உள்ளன. அவை குறித்து தான் பார்க்க போகிறோம். முதலில் விட்டமின் சி அதிகமுள்ள பழங்கள், அதாவது ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி, கிவி போன்ற விட்டமின் சி அதிகமுள்ள பழங்களுடன் தயிரை சேர்ப்பது நல்லதல்ல. விட்டமின் சி அமிலத்தன்மை கொண்டது, பாலை திரிந்து போக வைக்கக்கூடியது. அதனால் இது செரிமான அசௌகரியத்திற்கு வழிவகுக்கும். இந்த கலவையானது தயிரிலிருந்து கால்சியம் உறிஞ்சப்படுவதையும் தடுக்கலாம். ஏனெனில் அமிலத்தன்மை கால்சியம் வளர்ச்சிதை மாற்றத்தில் தலையிட வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. உப்பு தின்பண்டங்கள், அதாவது சிப்ஸ், பொரியல், உப்பு கலந்த பருப்புகள் போன்ற உப்பு தின்பண்டங்களுடன் தயிரை சேர்ப்பது செரிமான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். இந்த தின்பண்டங்களில் உள்ள அதிக சோடியம் உள்ளடக்கம் தண்ணீரை தக்க வைத்து வீக்கம் மற்றும் அசௌகரியத்தை அதிகரிக்கலாம். கூடுதலாக தயிரில் உள்ள புரோபயாட்டிக் உள்ளடக்கத்தில் உப்பு பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதனால் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் அதன் செயல்திறன் குறைகிறது. அடுத்ததாக கொழுப்பு உணவுகள். கனமான கொழுப்பு நிறைந்த உணவுகளான வறுத்த பொருட்கள், ரிச்சான கிரீம் உணவுகள் போன்றவற்றுடன் தயிரை இணைப்பது செரிமானத்தை மெதுவாக்கும். அதிக சுமை கொண்ட செரிமான அமைப்புக்கும் வழிவகுக்கும். அதிக கொழுப்பு உள்ளடக்கம் வயிற்றை காலியாகுவதை தாமதப்படுத்தலாம் மற்றும் வீக்கம், அஜீரணத்திற்கு கூட இது பங்களிக்கும். மேலும் ரிச்சான உணவுகள் தயிரின் செரிமான நன்மைகளை எதிர்க்கும். சர்க்கரை உணவுகள், இனிப்புகள் அல்லது இனிப்பு தானியங்கள் போன்ற சர்க்கரை உணவுகளுடன் தயிரை இணைப்பது இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்கலாம். காலப்போக்கில் இன்சுலின் எதிர்ப்பிற்கு கூட அது பங்களிக்கும். சர்க்கரை உள்ளடக்கம் குடல் பாக்டீரியாவில் ஏற்றத்தாழ்வு ஏற்படலாம். தயிரின் புரோபயாட்டிக் நன்மைகளை இது மறுக்கிறது. மேலும் சர்க்கரை மற்றும் பால் கலவையானது எடை அதிகரிப்பு, வளர்ச்சிதை மாற்ற சிக்கல்களின் அபாயத்தை அதிகரிக்கும். அடுத்ததாக டீ அல்லது காஃபியை தயிர் சாப்பிட்ட உடனேயே குடிப்பது செரிமான பிரச்சனையை அதிகரிக்கும். தேநீரில் உள்ள டேனின்கள், காஃபியில் உள்ள காஃபின் தயிரிலிருந்து சில ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சுவதை பாதிக்கலாம். செரிமான அசௌகரியத்திற்கு பங்களிக்கலாம். கூடுதலாக இந்த 2 பானங்களும் வயிற்றில் உள்ள pH அளவை மாற்றலாம். இது தயிரில் உள்ள புரோபயாட்டிக்களின் தன்மையை தடுக்கலாம். அடுத்ததாக மிகவும் காரமான உணவுகளுடன் தயிரை இணைப்பது செரிமான மண்டலத்தை எரிச்சலடைய செய்யலாம். அமில ரெஃப்ளெக்ஸ் அல்லது இரைப்பை அலர்ஜி போன்ற நிலைமைகளை மோசமாக்கலாம். மசாலா பொருட்கள் வயிற்றில் அமில உற்பத்தியை அதிகரிக்கும். இது தயிரின் அமைதியான இனிமையான விலையுடன் மோதலாம். இந்த கலவையானது நெஞ்செரிச்சல் உள்ளிட்ட அசௌகரியம், செரிமான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். அடுத்ததாக சிட்ரஸ் பழங்கள். விட்டமின் சி அதிகமுள்ள பழங்களைப் போலவே எலுமிச்சை, திராட்சை பழம், சுண்ணாம்பு போன்ற சிட்ரஸ் பழங்கள் அமிலத்தன்மை கொண்டவை. அமிலத்தன்மை தயிரிலுள்ள நன்மை பயக்கும் பாக்டீரியாக்களுடன் குறுக்கிடலாம். அதன் புரோபயாட்டிக் செயல்திறனை குறைத்து செரிமான கோளாறுகளை ஏற்படுத்தும். தயிர் ஒரு சத்தான மற்றும் பல்துறை உணவாக இருந்தாலும் அதை தவறான பொருட்களுடன் இணைப்பது அதனுடைய ஆரோக்கிய நன்மைகள் பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம் அல்லது செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். தயிரின் நன்மைகளை அதிகரிக்க புதிய காய்கறிகள், முழு தானியங்கள், மெலித புரதங்கள் போன்ற நிரப்ப உணவுகளுடன் அதை இணைப்பது சிறந்தது. இந்த தவறான சேர்க்கைகளை தவிர்ப்பதன் மூலம் தயிர் உங்களுடைய உணவில் ஒரு நன்மை பயக்கும் பகுதியாக இருப்பதை உறுதி செய்யலாம். இது குடல் ஆரோக்கியம் மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்வை ஆதரிக்கிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.